ஆடு போற்றும் நான்காண்டு சாதனை நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்கக்கூடிய தொகுதி கரூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் சொன்ன வாக்குறுதிகள் என்ன, செய்தது என்ன என்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி அப்படின்னாவே ஒரு சுறுசுறுப்பான நபர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு எடுத்தா ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி இல்ல, ஒரு 200 நிகழ்ச்சி வரைக்கும் பண்ணிருக்கீங்க. பட் எப்படி அது உங்களால முடியுது? பொதுவா தலைவர் கொடுக்கிற ஊக்கம், தலைவர் கொடுக்கிற ஆதரவு, தலைவருடைய நம்பிக்கை, அதை காப்பாற்றக்கூடிய வகையில் நம்ம தொகுதியில சிறப்பாக செயல்படணும். முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசினுடைய திட்டங்களை முழுவதுமாக கொண்டு சென்று சேர்க்கணும். அது அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்கணும். ஆக தொடர்ந்து நம்பிக்கை வைத்து வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய நன்மதிப்பை தொடர்ந்து பெற வேண்டும். அதற்கான பணிகள் நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தேவையான திட்டங்களை தொடர்ந்து கரூர் மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை செயல்படுத்தக்கூடிய பணிதான் எங்களுடைய பணி. அந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. ஒரு நாள்ல எவ்வளவு திட்டங்கள் ஒரு நாள்ல மட்டும் நிறைவேற்ற அதிகபட்சமாக அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க. இல்ல, பொதுவா மாநகராட்சி பகுதிகளில் சாலை அமைக்கக்கூடிய பணிகள், அதே போல சாக்கடை வசதிகள், தெருவிளக்கு அமைத்தல், நிறைய அடிப்படை வசதிகள் நிறைவேற்றக்கூடிய பணிகள் வார்டுகள்ல தெருக்கள் வாரியா நாங்க உள்ள போய் என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதை கணக்கெடுத்து அதற்கான நிதிகளை பெற்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் நிதிகளை பெற்று அதுக்கு பிறகு ஒப்பந்த பணிகள் முடிந்த பிறகு அந்த பணிகளை தொடங்கி வைக்கிறோம். அதனால இதுவரைக்கும் கரூர் மாநகராட்சியில பெறாத நிதிகளை முதலமைச்சர்கள் இந்த 4 ஆண்டுகள்ல வழங்கியிருக்காங்க. அந்த பணிகள் 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. ஒரு 10 விழுக்காடு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பணிகள் நாங்க தொடங்க இருக்கு. 100 வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள். அதுவும் இங்க ரொம்ப முக்கியமான தொழில் வளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றப்போ அந்தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இப்ப நீங்க 80% முடிஞ்சிருச்சு, 90% முடிஞ்சிருச்சு. முக்கியமான பணிகள் என்னென்ன? மாநகராட்சி பகுதிகளில் 90 விழுக்காடு முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ தனிப்பட்ட முறையில கரூர் தொகுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 100 வாக்குறுதிகள்ல ஏறத்தாழ 60 to 65 விழுக்காடு முடிச்சிருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இப்ப அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அந்த பணிகளை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். 2021 சட்டமன்ற தேர்தல் நடத்தல எங்களுடைய தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகை இருந்த பொழுது கரூர்ல ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு இப்ப 40 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து 12 ஏக்கர் பரப்பளவுள்ள ஏறத்தாழ 62 பேருந்துகள் நிற்கக்கூடிய இடங்கள்ல மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பு நம்ம இங்கதான் நின்றுட்டு இருக்கோம். வரக்கூடிய 9ஆம் தேதி எங்களுடைய துணை முதலமைச்சர்கள் இந்த புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்க இருக்கின்றார். அதே போல கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, அந்த நீங்க சொன்ன 100 வாக்குறுதிகள் இருக்கு. அது ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே முதலமைச்சர்கள் அந்த கல்லூரிகளை வழங்கி மாணவர் சேர்க்கையை தொடங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு மாயனூர் பகுதியில 40 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலம் வகைமாற்றம் செய்து அரசு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதுக்கு 76 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்திருக்காங்க. இப்ப டெண்டர் முடிஞ்ச பிறகு அந்த கட்டுமான பணிகளையும் தொடங்க இருக்கிறோம். அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தரங்கம்பட்டியில் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிட பணிகள், குளித்தல மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக குளித்தல் மருத்துவமனை தரம் உயர்த்தி 40 கோடி ரூபாய் அதுக்கு நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் இப்ப முடிவுட்டு இருக்கு. இன்னொரு 10 கோடி ரூபாய் நிதிகள் வேணும்னு கேட்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா நெரூர் பகுதியில் திருச்சி மாவட்டம் உன்னியூரையும் நெரூரையும் இணைக்கக்கூடிய பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்க 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உயர்மட்ட பாலம். இது நீண்ட ஆண்டுகால கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. அது கனவு திட்டம், என்னுடைய கனவு திட்டம். பல பேர் அது முயற்சி எடுத்தாங்க, செய்ய முடியல. ஆனா முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்ற பிறகு உடனே அதுக்கு 103 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து பணிகளை தொடங்கி வச்சிருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு 10-15 தினங்கள் அந்த பணிகள் முழுவதுமா நிறைவு பெற இருக்கு. பணிகளும் முடிவு 15 நாட்கள் முடிச்சிருவாரு. அதையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றாங்க. இப்படி தொடர்ச்சியான பணிகள் கரூர் காமராஜ் மார்க்கெட்ல ஒரு வணிக வளாகம் கட்டணும். பழைய 50 வருஷம் 35-40 வருஷம் முன்னாடி கட்டின கடைகள் இதெல்லாம் சிதலடைஞ்சிருக்கு. புதிய வணிக வளாகமா தேவையான அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது நாங்க வாக்குறுதியிலையும் கொடுத்திருந்தோம். இப்ப அந்த பணிகள் முடிஞ்சு வர 9ஆம் தேதி துணை முதலமைச்சர்கள் அதை திறந்து வைக்க இருக்கின்றாங்க. வெங்கமேட்ல ஒரு மீன் அங்காடி, மீன் மார்க்கெட் ரோட்ல போட்டிருந்தாங்க கடைகள், அதை மாத்தி ஒரு வணிக வளாகமா மாத்தி அவங்களுக்குன்னு கடைகள் ஒதுக்கப்பட்டு அந்த இடங்கள்ல அவங்க மீன் விற்பனை செய்யற மாதிரி அதுக்கான ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வர 9ஆம் தேதி துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல ஒரு சயின்ஸ் பார்க், அறிவியல் பூங்கா வருது. கரூர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நாங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த கட்டுமான பணிகள் அதுவும் முடியுது. வர 9ஆம் தேதி துணை முதலமைச்சர்கள் அதை திறந்து வைக்க இருக்கின்றாங்க. அடிப்படை தேவைகள் இப்ப கரூர் கோவை பாத்தீங்கன்னா 4 வழி சாலையா அகலப்படுத்தப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த பணிகள் இப்ப நிறைவு வரக்கூடிய சூழல்ல இருக்கு. கரூர் ஈரோடு சாலையை விரிவுபடுத்துவதற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பணிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் கேட்கின்ற திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி வைத்து அந்த பணிகள் உரிய காலத்தில் முடிவடைகிறதா என்பதை கண்காணித்து
உரிய காலத்தில் முடிக்கப்பட்டு அதை மாண்பு முதலமைச்சர்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கின்றார்கள். இன்னும் எனக்கா இது வந்து கனவுலே இருக்கு. இன்னும் அது இப்போ ரொம்ப நாள் எங்க டெக்ஸ்டைல் மக்களுடைய தொழில் முனைவர்களுடைய ஒரு கோரிக்கை வந்து ஒரு சிப்காட் ஒன்று வேணும்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். 200 ஏக்கர் பரப்பளவுல புதிய சிப்காட் அமைக்கப்படும் சொல்லி அறிவிப்புகள் கொடுத்தாங்க. இடங்கள் தேர்வு பண்ணோம். இப்ப கடலூர் பகுதியில் 250 ஏக்கர் நிலங்கள், அரசு நிலங்கள் கண்டறியப்பட்டு சென்னைக்கு வந்து கருத்தூர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்குங்க. அந்த நிலம் வகைமாற்றம் செய்ய பிறகு அதற்கான பணிகளை தொடங்க இருக்கு. அரவக்குறிச்சி தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு முருங்கை பார்க் வேணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வந்து அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுப்பதும் அது காற்றில பறப்பதும் இப்படி தொடர் ஒரு வாடிக்கையா இருந்துச்சு. இந்த முறை வந்து அதை நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிறதுல மாண்பு முதலமைச்சர்கள் தனி கவனம் செலுத்தி அரவக்குறிச்சிக்கு வந்து ஒரு முருங்கை பார்க் அமைப்பதற்கான இடங்கள் 6 ஏக்கர் வந்து தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நிலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் அந்த பணிகளை நாங்க தொடங்க இருக்கின்றோம். அரவக்குறிச்சி பகுதியில ஒரு கயிறு உற்பத்தி குழுமம், அதுவும் வந்து மாண்பு முதலமைச்சர்கள் அதற்கான மானியத்தை கொடுத்து அந்த பணிகளையும் தொடங்கி வச்சு அந்த பணிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியா தொகுதி வாரியா பார்க்கணும். 4 தொகுதிகளுக்குமே ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில ஒரு சிறப்பான பணிகளா முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதே போல புகழூர் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கதவணைகள் வந்து அமைக்கக்கூடிய தடுப்பணை அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நேரத்தில் அது கடந்த ஆட்சியில தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான பெரும்பான்மையான நிதிகள் செலவழிக்கப்பட்டது, ஒதுக்கீடு செய்யப்பட்டது எல்லாமே மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் கொடுத்து அந்த நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் வந்து இப்ப நிறைவு பெறக்கூடிய சூழல் இருக்கு. கூடுதலா வந்து நாங்க நெரூர் பகுதியிலையும் மருதூர் பகுதியிலையும் 2 தடுப்பணைகள் வேணும்னு சொல்லி கேட்டோம். அது சட்டமன்றத்திலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியா வந்து இந்த 4 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 3000 கோடி அளவிற்கான அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் அதற்கான வளர்ச்சி திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய லிஸ்ட் ஒன்று சொல்றீங்க. இருந்தாலுமே நீங்க டெய்லி பார்க்கக்கூடியதுதான் இல்ல ஒண்ணு செய்யல, சில விஷயங்கள் வந்து சொன்னது காத்திலே போயிடுச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறதை பாக்குறீங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலங்கிற மாதிரி அவங்க குற்றம் சொல்றாங்க? அதற்கான காரணங்கள் அதாவது நம்ம ஒரு 100 வாக்குறுதிகள் கொடுக்குறோம். நான் சொன்னேன் ஒரு 60ல இருந்து 65 வாக்குறுதிகள் வந்து நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 35 வாக்குறுதிகள் இப்ப அடுத்து நாங்க செய்வதற்கான ஆயத்த பணிகள் இருக்கோம்னு சொல்றோம். ஒரு ஆட்சி பொறுப்புங்கிறது ஒரு 5 ஆண்டு காலம் மக்கள் வாக்களிப்பது. ஒரே அறிவிக்கப்பட்ட 100 வாக்குறுதியும் மாசத்திலேயோ வருஷத்திலேயோ செய்ய முடியாது. அந்த 5 ஆண்டுகள் நமக்கான அவகாசங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள முழுமையா அதை நிறைவேற்றக்கூடியது எங்களுடைய கடமை. மக்களிடத்துல அந்த மதிப்பை பெற வேண்டும். அதற்கான பணிகளை செய்யணும். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்களை தேர்தல் காலத்துல முன்வைக்கணும். இதை செய்யலாம் அதை செய்யலங்கிற அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கணும். அதான் அவங்களுடைய நோக்கமோ தவிர மக்களிடத்துல தெரியும். உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. 1,15,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு விடுபட்டு இருக்குங்கிற அந்த குறைபாடுகள் கோரிக்கைகள் இருந்துச்சு. அதையும் முதலமைச்சர்கள் இப்ப சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதுல மனுக்கள் பெறப்பட்டு தகுதியுள்ள அனைவருக்கும் அந்த விடுபட்டவர்களுக்கும் அந்த உரிமை தொகை கிடைக்குங்கிற ஒரு வாய்ப்பை இப்ப கொடுத்திருக்காங்க. அரசை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் அவருடைய வாழ்வில் விளக்கேற்றக்கூடிய வகையில் மகத்தான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க கரூர்ல பாத்தீங்கன்னா 1,15,000 பேர் மகளிர் வந்து அரசு பேருந்துகள்ல கட்டணம் இல்லாம பயணிக்கிறாங்க. தொழிலுக்கு வரக்கூடியவங்க, மற்ற சொந்த பணிகளுக்காக செல்லக்கூடியவங்க 1,15,000 பேர் கரூர் மாவட்டத்தில் மட்டும் பயணிக்கிறாங்கன்னா அப்ப அந்த தாய்மார்களுடைய சிந்தனை நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது மாண்பு முதலமைச்சர் தளபதி என்பதை நினைச்சு பாக்குறாங்க. அதனால எதிர்கட்சிகளுடைய கருத்து, அரசியலுக்காக சொல்லக்கூடிய கருத்தை பற்றி நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது இல்லை. பல இடங்கள்ல சொல்றீங்க, பல திட்டங்கள் வந்து சில விஷயங்களால தடுக்கப்படுது, எங்களால செய்யணும்னு நினைச்சாலும் முடியல அப்படின்றப்போ அது என்ன காரணம்? தடுக்கப்படுதுன்னா என்ன வார்த்தை? இப்ப இந்த பேருந்து நிலையமே நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அதற்கான ஆணைகளை பெற்று திரும்ப வந்து அடிக்கல் நாட்டி மாண்பு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி நிதிகளை கொடுத்து பணிகளை தொடங்கணும். அதற்கு பிறகும் வந்து அதிமுக சார்புள்ள சில அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை வச்சு நீதிமன்றம் வரைக்கும் சென்றாங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. நீதிமன்றத்துல நாங்க சிறப்பா வாதாடி நல்ல ஒரு தீர்ப்பை வரக்கூடிய அளவுக்கு சட்ட போராட்டம் நடத்தி அந்த உத்தரவுகளை பெற்று இப்ப அந்த பணிகளை மீண்டும் நாங்க தொடங்கி இருக்கோம். இந்த மாதிரி தடங்கள் இல்லாம இருந்தா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மைதானத்துல 6,90,00,000 ஒரு நூலகம், மாவட்ட மைய நூலகம் ஒன்று இப்ப கட்டுமான பணிகள் ஒரு தரைத்தளம் முடிஞ்சிருக்கு. அடுத்த 2 தளங்கள் கட்ட போறாங்க. அதை வந்து நீங்க விளையாட்டு மைதானத்துல இதை கட்டுறீங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெற்று அதுக்கு பிறகு நாங்கள் அரசனுடைய உத்தரவுகளை பெற்று இப்பொழுது மீண்டும் அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த நீதிமன்றத்துக்கு போகாம தடங்கள் ஏற்படுத்தாம இருந்தா உரிய காலத்துல அந்த 12 மாசத்துல முடிக்க வேண்டிய பணிகள் நாங்க டிசம்பருக்குள்ள அந்த பணிகள் முடிக்கணும். அதனால விரைவுபடுத்தி அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வந்து நீதிமன்றத்துக்கு செல்வது, தடையாணைகளை பெறுவது, நீங்கள் மீண்டும் நாங்க சட்ட போராட்டம் நடத்தி அந்த பணிகளை நாங்க தொடங்குறது. இப்ப வரும்போது கூட வீட்டுல நீங்க பாத்தீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு போட்டி தேர்வு தயாராகக்கூடிய அந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வகுப்புல இருந்தாங்க. அடுத்த வாரம் அவங்களுக்கு தேர்வு.
வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்தேன். ஏறத்தாழ 600 பேர் 1 பைசா கட்டணம் இல்லாம இலவச கல்வியா வந்து அங்க கொடுக்குறோம். வீட்டுக்கு கீழவே வந்து அவங்களுக்கான அந்த போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணி தொடர்ந்து வாரம் அவங்களுக்கான தேர்வுகள் வைக்கப்பட்டு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த 600 பேர்த்துல ஒரு 10 பேர் அரசு பணிக்கு போனாலே எங்களுக்கு அது மகிழ்ச்சி. எங்களுடைய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு எடுத்துட்டு எங்க முதலமைச்சர். வணக்கம். செந்தில் பாலாஜி அறக்கட்டளையிலிருந்து பேசுகிறோம். கடந்த 3 மாதமாகவே வந்து குரூப் 4 2025க்காக இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து செந்தில் பாலாஜி அறக்கட்டளை மூலமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்போ வேணாலும் நாங்கள் அட்டன் பண்ணலாம். ஆஃப்லைன் ஆன்லைன் அட்டன் பண்ணலாம். தெரியாத விஷயங்களே எங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி புக்ஸ் வந்து எங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே வந்துட்டு. காலையில் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க 5 o'clock அண்ட் நைட்டும் வைக்கிறாங்க. புக்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரீயாக வழங்கியிருக்காங்க. அண்டு எடுத்து நடத்துகிறதுமே அவ்வளோ அருமையாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்குது, தெளிவாக இருக்குது. எல்லாருமே இதனால் வந்து பயனடைகிறாங்கங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். இதில் உள்ள பெரிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு டெய்லியுமே வந்து கிளாஸஸ் வந்து முழுவதுமாக ஏசி போட்ட ஒரு ரூமில் வந்து எங்களுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து சார் வழங்கியிருக்காங்க. மேலும் வந்து எங்களுக்கு வீட்டில் படிக்கிறதுக்கு ஆப், நான் வீட்டில் போய் கன்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஆப் கொடுத்துருக்காங்க. அது வந்து 24/7 ஓப்பனில் இருக்குது. அதுலேயும் எங்களுக்கு டெஸ்ட்டு போடுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்த செந்தில் பாலாஜி சார் அறக்கட்டளையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களால் படிக்க முடியுது. வேலைக்கு போயிட்டும் ஈவினிங் டயத்தில் எடுக்கிறாங்க, சாட்டர்டே சண்டே எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர்னால நிறைய பேர் பயனடைகிறாங்க. இப்போ மெயினாக எந்த கேட்டகரி வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் இங்கே வராங்க அப்படின்னா, ஹவுஸ் ஸ்பேஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இதனால் பயனடைகிறாங்க. காரணம் என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே வெளியில் சென்னை, கோயம்புத்தூர்னு வெளியூரில் தான் போய் படிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழலும், அதிகமான ஃபீஸ் கட்டி இன்ஸ்டியூட்டில் படிக்கணுங்கிற சூழலும் இருக்கிறதுனால தான் அவங்களால போய் அட்டன் பண்ண முடியாத மாதிரியான இது இருக்குது. இங்கே வந்து இது எல்லாமே ஒரு பெய்டு இன்ஸ்டியூட்டில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஒருத்தவங்க இலவசமாக, அதுவும் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்கங்கிறப்போ எல்லோரும் ஒரு தடவை வந்துட்டு ஓகே ஃப்ரீ புக்ஸ் தானே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. பின்புலத்தில் இருந்து வந்தவங்க அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு உண்டான சார் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு இது பெருமளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நாங்களுமே சார் கூட சேர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நீங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அதுல இன்னும் நான் இன்னும் செய்யணும், உடனடியாக இதை செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான? இது என்ன, எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அரசு நிலங்கள் மிக குறைவு. ஒரு அரசினுடைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிக்கின்ற பொழுது அரசு நிலங்கள், காலி நிலங்கள் இல்லை. அது ஏதாவது தனியார் நிலங்களை தேடி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போனா நிலங்கள் இருந்தா இன்னும் புதிய திட்டங்கள், புதிய தொழிற்சாலைகள் நம்மளால கொண்டு வர முடியும். நிலம் இல்லாத சூழல்ல அதுவும் ரொம்ப கடுமையான விளையாட்டம் இருக்கு. அப்ப அது ஒரு தனியாருடைய நிலங்களை கூட அரசு எடுத்து அதற்கான முயற்சி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால இன்னும் நம்ம திட்டங்களை கொண்டு வருவதற்கு தயார், கொடுப்பதற்கு முதலமைச்சரும் முதலமைச்சரும் அவர்களும் தயாரா இருக்காங்க. ஆனா நிலங்களில் பற்றாக்குறை இருக்கிறது. அது ஒண்ணுதான் வந்து காலப்போக்கில் சரி பண்ணுவதற்கான முயற்சிகள் இருக்கும். ஊர்ல இன்னும் கனவு திட்டம் அப்படின்னா உங்க மைண்ட்ல நான் கரூர் இந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரியான? இல்ல, நாங்க ஏற்கனவே வந்து தொழில் முனைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சந்திச்சு அரசு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பட்டியல் தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதுல அரசு வந்து முதலமைச்சர்கள் வந்து நிறைய அதுல அறிவிச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, கரூரினுடைய உற்பத்தி இலக்கு அப்படிங்கிறது வந்து 50,000 கோடி 2030க்குள்ள அதற்கான முயற்சிகள் எட்டணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இலக்கு. அதுக்கு அரசு துணை நிற்குங்கிறத தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க அவங்களோட அமர்ந்து அந்த நிகழ்வுகள் நானும் பங்கு பெற்றேன். அதற்கு அடுத்து நடந்த நிகழ்ச்சிகள் நான் அவங்களோட தொடர்ந்து டச்லயே தான் இருக்கேன். அதனால அவங்க கேட்கக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அனைத்து துறைகளும் சேர்ந்து கரூரினுடைய ஒரு உற்பத்தி இலக்கு என்பது 50,000 கோடி அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி அடையணும். அப்ப நிறைய அதுல வந்து தொழில் முனைவர்கள் உள்ள வருவாங்க. அதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கோம். அதுக்குதான் இப்ப வந்து கரூர்ல முதல் முறையா ஒரு ஐடி பார்க் வந்து முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க கரூருக்கு. இது வரைக்கும் ஐடி பார்க்கே இல்ல. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு? அதுக்கான இப்ப இடங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். போன வாரம் கூட மாவட்ட ஆட்சியர் ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த வாரத்துல அரசு கருத்துரை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து கட்டிடங்கள் கட்டக்கூடிய பணிகள் தொடங்கப்படும். இந்த அரசியல்ல செந்தில் பாலாஜி வந்து கடந்து வந்தது எல்லாமே தெரியும். இப்ப எப்படி இருக்கு அவருடைய அரசியல், எப்படி இருக்கு? அரசியல்ல என்ன மாதிரியான நிலைப்பாடுல இருக்கீங்க? மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளிலும் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து தலைவர் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல், இப்படி தொடர்ச்சியா 2019 நாடாளுமன்ற தேர்தல், இப்படி தொடர்ச்சியா வந்து வெற்றி என்பது கரூர் மாவட்டம் என்பது தலைவருக்கான வெற்றியா அமைஞ்சிருக்கு. மக்களுடைய ஆதரவு, முழுமையான ஆதரவு தலைவருக்கான ஒரு இடமா உருவாக்கி இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிதான்.
4 தொகுதிகளில் உதயசூரியன் தான் கண்டிப்பா கரூர் மாவட்டத்தில் வெற்றி பெறும். தலைவர் அறிவிக்கிற வேட்பாளர்கள் தான் 4 பேரும் சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய சூழலை மக்கள் உருவாக்குவதற்கு தயாரா இருக்காங்க. இப்ப எந்தெந்த துறைகள்ல மக்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். 4 தொகுதி நிச்சயமா வரக்கூடிய 26 உதயசூரியன் தான் வெற்றி பெறும். இந்த நீங்க சொல்லும்போது தெளிவானது. நீங்க ஒரு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இலவசமாக அவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்க. அதால எவ்வளவு பயன் பெற்றிருப்பாங்க? ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இந்த விவசாயத்தை விட்டே போறாங்க அப்படின்றப்போ இது எந்த வகையில 2 லட்சம் விவசாயிகள் பொறுத்து 2,99,000 ஏக்கர் கூடுதலா வந்து பாசனம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 2,99,000 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அந்த அளவுக்கு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப கூடுதலா இந்த வருஷம் 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதத்துல அரசு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னாவே எங்க இருக்காரோ அங்கதான் வெற்றிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க உங்க மாவட்டங்கள்ல பார்க்க முடியுது. அது என்ன அதோட சீக்ரெட்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைக்கிறோம், அவ்வளவுதான். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் அனைவருமே, மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளைச்சலர் வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்பிக்கை வச்சு உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நீங்க கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராகவும் திமுக பொறுப்பாளராகவும் இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த மண்டலத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? அதை கடந்து இப்ப நிறைய எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றப்போ 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்படின்னு சொல்ல போனா எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ற அளவுக்கு இப்போ வந்து காலம் நெருங்கிடுச்சு அப்படின்லாம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சூழல் நிலவிட்டு இருக்கு? பாஜக நிலை என்ன? அதிமுக என்ன செய்ய போகுது? விஜய் என்ன செய்ய போறாரு? உங்களுடைய பதில் என்ன? அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகனுடைய பொதுச் செயலர் இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு மேடம் முழுக்க வீரவசனமா பேசினாரு. இப்ப எந்தவித எதிர்ப்பும் இல்லாம அப்படியே அமைதியா போய் பக்கத்துல உட்காந்து அதுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தைக்கக்கூடியவர்கள். இது திராவிட மண், பெரியார் வளர்த்த மண், அண்ணாவுடைய சிந்தனைகளை முன்னெடுத்திருக்கிறது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஊட்டி வளர்த்த மண் இந்த மண். பொதுவாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் பத்தி மக்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தேர்தல் களங்கிறது இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலை போல இருக்காது. இந்த தேர்தல் களம்ங்கிறது முழுமையா முதலமைச்சர்கள் நம்பிக்கை அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்க 26 ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்குன்னு. மேற்கு மண்டலத்தில் எத்தனை தொகுதிகளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது பொறுத்திருந்து பார்க்க. சொன்னது கடந்த தேர்தலில் கரூர்ல 4 சட்டமன்ற தொகுதியில நான் வெற்றி பெறுவேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி செஞ்சீங்க. இப்போ ஆனா கோயம்புத்தூர் நிலை அப்படி இல்லை. நீங்க இப்போ பொறுப்பேற்று இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல வந்து அதிமுக டாமினேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, பாஜக அங்க கொஞ்சம் கால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றப்போ அங்க கோயம்புத்தூருடைய உங்களுடைய நிலை என்னவாக இருக்கு? நீங்க எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுறது? ஒரு யதார்த்த சூழல்ல நீங்களும் களத்துல பார்த்துருக்கீங்க. நான் எந்த கட்சியும் குறைச்சு மதிப்பிடல. பொதுவா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியினுடைய வாக்குகள் தவிர பொதுமக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு இல்லை. அதனால மக்கள் ஒருபோதும் வந்து அதிமுக ஆதரிக்கக்கூடிய அந்த நிலைகளில் மக்கள் இல்லை. பிஜேபி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். பிஜேபியுடைய சூழல் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்குங்கிறது. அதனால வரக்கூடிய தேர்தலுங்கிறது வந்து ஒரு தலைவர் தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அது நீ களத்திலேயே பார்ப்பீங்க. செல்லும் முதலமைச்சர்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு போனாலும் வழிநடக்க எப்படி வரவேற்பு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகி போனாலும் எவ்வளவு முன்னாடி போனாலும் எப்படி வரவேற்பு இருக்கு. அது யாராவது மற்ற அரசியல் தலைவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கான்னு நீங்க பாருங்க. யாருக்குமே அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு ஆட்பளித்த வரவேற்பு எங்கேயுமே இருக்காது. முழுக்க வந்து முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் முதலமைச்சருடைய ஆட்சி, அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள். உங்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு இடங்கள், அதாவது நீங்க 100க்கு 100 தான் சொல்லுவீங்க, இருந்தாலும் கலந்து ஒரு முன்னப்பின்ன இருக்கும் அப்படின்றப்போ எவ்வளவு இடங்களுக்கான வாய்ப்பு? குறிப்பிடத்துக்கூடிய இடங்கள்ல முழுமையா வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நம்ம உழைக்கிறோம். அது வந்து நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? கொடுத்திருக்கக்கூடிய பணிகள் 50 கேள்வி கேட்டு ஒரு பரீட்சைக்கு தேர்வு எழுத போறோம்னா 50க்கும் நம்ம விடை எழுதணும் தான் போவோம். அதான நம்மளுடைய முயற்சி. அதனால கொடுத்திருக்கக்கூடியது முழுமையா வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு நாங்க பணியாற்றிட்டு இருக்கோம். ஒரு அணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க. 3ஆம் தேதி தொடங்கினாங்க. இன்னைக்கு தேதி 6.
4 நாள் ஆகுது. கேள்விப்பட்டு 3 நாள்லயே நீங்க கரூர் மாவட்டத்துல வந்து 1,02,000 பேர் இது வரைக்கும் வந்து 4 தொகுதிகள்ல உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு களத்துல போய் வீடு வீடாக மக்களை சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையை எங்க நிர்வாகிகள் முன்னெடுக்கிறாங்க. அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்த்து நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள், முக்கியமான திட்டங்களை மட்டும் சாதனை திட்டங்களை அச்சடிச்சு வீடு வரையா கொடுக்கலாம்னு முயற்சி எடுத்தோம். 16 பக்கம் வந்துச்சு. அதுவே 16 பக்கம் வந்துச்சு. அதெல்லாம் சுருக்கி எடுத்தே 16 பக்கம் வந்துச்சு. அது வீடு வரையா கொண்டு போய் சேர்த்து மக்களை சந்தித்து அவரிடத்துல கொடுத்து சாதனைகளை சொல்லி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். நிச்சயமா தலைவர் 30% கொடுத்திருக்காங்க. அதை விட கூடுதலாக கரூர் மாவட்டத்தை 40 விழுக்காட்டுக்கு மேல் சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கோம். இதே நேரங்கள்ல அதிமுகவும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தினாங்க உங்க மாவட்டங்கள்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு தலைவர் கொடுத்திருக்கிறது வந்து நீங்க வீட்டுல போய் பார்க்கணும், அவங்க செல் நம்பர் வாங்கணும், அதுல வந்து செல் நம்பர் போடணும், அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஓடிபி நம்பரை திரும்ப எங்க நிர்வாகிகள் வந்து அவங்க செல்லுல போட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து உறுப்பினரே சேர்த்துறத ஏத்துக்காது. அதனால இது ரொம்ப வந்து யாரும் இதுல வந்து ஒருத்தர் கூட வந்து டூப்ளிகேட்டோ அல்லது டபுள் என்ட்ரியோ அந்த மாதிரி வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது. களம்ங்கிறது பொதுவா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கான களம். மக்கள் முழு ஆதரவு முதலமைச்சர் அவர்களுக்கு. இறுதியாக விஜய் வந்து வருகை அப்படின்றது உங்க பெல்ட்ல எப்படி இருக்கு, உங்க பகுதியில் எப்படி இருக்கு? விஜய் வருகையால் யாருக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன்? யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகங்கிறது பொதுவா ஒரு அரசியல் இயக்கங்கிறது ஒரு தேர்தலை சந்திச்சுக்கிற பொழுதுதான் என்ன வாக்கு வங்கி இருக்கு. பொதுவா வந்து முன்னாடி சிவாஜியே சொல்லுவாரு, அது கூட்டம் இருக்கும் ஆனா ஓட்டு இருக்காதுன்ட்டு. இயற்கைதானே இயற்கை. அவரே தேர்தல் களத்துல நின்று என்னாச்சு சூழல். நான் குறைச்சு மதிப்பிடல, பொதுவா இருக்கக்கூடிய சூழல் சொல்றேன். சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாவில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் வேறு, அரசியல் களத்தில் பார்க்கக்கூடிய உழைப்புகள் வேறு. வெறும் 4 செவத்துக்குள்ள இருந்துட்டு சினிமா துறையில மட்டும் இருந்துட்டு வந்து மக்களுக்கான ஒரு திட்டங்களை முன்னெடுக்கிறேன்னு சொல்லும் போது அது வந்து மக்களுடைய மனநிலைகள், சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கு. ஒரு தேர்தலை சந்திச்சு பெறக்கூடிய வாக்குகள் தான் அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அதனால தேர்தல் களத்துல பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காங்க, எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் குறிப்பா வந்து திமுகவையும் பாஜகவையும் தான் அவர் வந்து குறிப்பா சாடுறாரு. அதிமுகவும் சாப் கார்னர் வச்சிருக்காரு. அது எப்படி? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள். ஏன் அவங்க அதை வந்து நம்ம சொல்ல கருத்துக்களை அவங்க கொள்கைன்னு கூட சொல்லிக்கலாம். யார வந்து இப்ப நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம், நம்ம முதலமைச்சர்கள் அரசு நல்ல அரசு நடத்துறாங்க. அப்ப யார பத்தி நம்ம மக்கள்கிட்ட சொன்னா அந்த கருத்துக்கள் போய் சேருங்கிற மாதிரி ஒரு மனநிலை கூட அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றது அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுல நம்ம ஒண்ணும் மாற்று கருத்து சொல்ல போறது இல்ல. நம்ம வந்து அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம், மக்கள்கிட்ட சொல்ல போறோம். இதெல்லாம் எங்க முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க இந்த 4 ஆண்டுகள்ல. இந்த செய்யப்பட்ட திட்டங்கள் பயனடைஞ்ச பயனாளிகள் எங்களுக்கு வாக்களித்தாலே மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசம் எங்களால இருக்கிறது. இப்போ இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் நாளையில இருந்து நடக்க போகுது, அது எத்தனை கோடிக்கான மதிப்பா இருக்கும், மக்களுக்கு என்ன பயனா இருக்கும்? அந்த ஒரு இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுத்திருக்கிறோம். 2 கதவணைகள், தடுப்பணைகள் சொன்னோம். அது இப்ப இந்த ஆண்டு எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுத்திருக்கிறோம். கரூரை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடைகள் முழுமையா நிறைவு பெறாம இருக்கு. அது ஒரு 476 கோடி மதிப்பீட்டுல எடுத்திருக்கிறோம். அது விரைவில் டெண்டர் வரப்போகுது. ஒரு புதிய குடிநீர் திட்டம் ஒரு 113 கோடிக்கு எடுத்திருக்கிறோம். அதுவும் டெண்டர் வரப்போகுது. இதெல்லாம் விரைவா செய்யணுங்கிறது. இன்னும் வந்து சாலைகள் மற்ற சாக்கடை வசதிகள் தான். அதற்கான நிதிகளை பெற்று அந்த பணிகளையும் முன்னெடுக்க போறோம். கிராம சாலைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முதலமைச்சர்கள் 15 கோடி, அப்புறம் அடுத்த வருஷம் 25 கோடி, இப்படி தொடர்ந்து நிதிகளை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சாலைகள் நாங்கள் பட்டியல் எடுத்துருக்கிறோம். அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொடுத்து அதற்கான நிதிகளையும் பெற்று தேர்தலுக்கு முன்பாக அந்த பணிகளையும் செய்வதற்கான முயற்சிகள் இருக்கும். எங்க நிர்வாகிகள் இப்ப வீடு வரியா போகும்போது வெறும் உறுப்பினர் சேர்க்கையை மட்டும் பார்க்கல. ஒரு நீள் தமிழ்நாடு அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி பேசுறது, அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது. அந்த மக்கள்கிட்ட நிறைய குறைகளை கேட்கறாங்க. ஏதாவது உங்களுக்கு அரசு செய்ய வேண்டியது இருக்கான்ட்டு. அது இருந்தா அதை குறிப்பெடுத்துட்டு வர்றாங்க, செல் நம்பரையும் எடுத்துட்டு வர்றாங்க. நாங்க அவங்க கிட்ட பேசி அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கும். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிஎம் வந்து பல இடங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு போன் கால்ல வந்து பேசுறாரு அப்படின்றப்போ அது எப்படி இந்த மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு? ஏன்னா நீங்க ரொம்ப இயல்பா மக்கள்கிட்ட பழகக்கூடிய நபரே, ஏன்னா பார்க்கும்போது தெரியும். நாளைக்கு இப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேர் சாதாரணமா காலில இருந்து வந்துட்டு போறாங்க இருக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்றப்போ
அந்த இயல்பா பழகக்கூடிய ஒரு சூழல் எப்படி உங்களுக்கு மாற்றி மக்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, நீங்க முதலமைச்சர் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற போது வழியில நின்று ஒரு மனுவை கொடுத்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றால் நிச்சயம் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை நிக்கிறாங்க. அப்ப முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தரணுங்கிற அவங்களுடைய அந்த எண்ணங்கள் இப்ப அரசு செய்கிறது. முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. ஒரு பத்திரிகையிலயோ ஒரு செய்தி தொலைக்காட்சிகள்லயோ ஒரு சோசியல் மீடியால ஒரு செய்தி பதிவிடப்பட்டு வந்தால் அதை முதலமைச்சர் உடனடியா பார்த்து அதை செய்யக்கூடிய களத்துல சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டு விரைவா அந்த பணிகளை முன்னெடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அரசு நிர்வாகத்தில் கூர்ந்து கவனித்து, ஏற்கனவே இருந்தவங்க மாதிரி நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படிலாம் கிடையாது. முதலமைச்சரே நேரடியாக கூர்ந்து கவனித்து அது போன்ற குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பணிகளை முன்னெடுக்கிறாங்கன்னா அப்ப நாங்க எந்த அளவுக்கு இருக்கணும். அத முதலமைச்சருடைய எண்ணங்களை செயல் வடிவமாக்கக்கூடிய வகையில் எங்களுடைய பணிகள் இருக்கணும். அதுதான் நாங்க திட்டமிட்டு செயல்படுத்திட்டு இருக்கோம். ரொம்ப விறுவிறுப்பான ஒரு நேரத்துல எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.